ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 366 முதல் 368 வரை. 366ஆம் பாசுரம். குருந்த மொன்றொசி தானொடுஞ்சென்று கூடியாடி விழாச் செய்து திருந்து நான்மறை ஓரிராப்பகல் ஏத்தி வாழ் திருக்கோட்டியூர் கருந்தடல் முகில் வண்ணனை கடைகொண்டு கைதொழும் பக்தர்கள் இருந்த ஊரிலிருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ. திருக்கோட்டியூரில் வாழும் அடியவர்கள் 4 வேதங்களையும் நன்கறிந்து ஓதுபவர்கள். இவர்கள் குருந்த மரத்தை முறித்த கண்ணபிரானின் குணங்களில் ஈடுபட்டு உற்சவம் செய்து ஆடிப்பாடி மகிழ்வார்கள். இரவும் பகலும் அவனையே எண்ணி எண்ணி வழிபடுவார்கள். இத்திருத்தலத்தில் உள்ள மேகநிறப் பெருமானை இவ்வடியவர்கள் தங்களின் அடிமைத்திறம் வெளிப்படுமாறு இறைவனை தம் 2 கரங்களாலும் தொழுது ஏத்துவர். இப்படிப்பட்ட திருக்கோட்டியூரில் வாழ்வதற்கு மனிதர்கள் எப்படிப்பட்ட தவம் செய்தார்களோ. 367ஆம் பாசுரம். நலிர்ந்த சீலன் நயாச்சலன் அபி மானதுங்கனை நாடொரும் தெளிந்த செல்வனை சேவகங்கொண்ட செங்கண்மால் திருக்கோட்டியூர் குளிர்ந்துரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவாருள்ள நாட்டினுள் விளைந்த தானியமும் இராக்கதர் மீது கொள்ளகிலார்களே. செல்வநம்பி என்னும் அடியவன் குளிர்ந்த ஒழுக்கமும் நீதியில் தளர்ச்சியற்றவனாகவும் எம்பெருமானை வணங்கிய அனுபவம் மிக்கவனாகவும் நாள்தோறும் எம்பெருமானுக்கு தெளிவுமிக்க சிறந்த கைகரியம் செய்து வருகின்றார். இந்நம்பியை அடிமை கொண்ட திருமால் எழுந்தருளி இருக்கும் திருக்கோட்டியூரில் வசிக்கின்ற கோவிந்தனது குணங்களை பாடும் அடியவர்களும் இருக்கின்றனர். ஆகவே இந்நாட்டில் விளைகின்ற தானியத்தையும் அரக்கர்களால் அபகரிக்க இயலாது. 368ஆம் பாசுரம். கொம்பினார் பொழில் வாய்க்குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு சீர் செம்பொனார் மதில் சூழ் செழுங்கழனி உடைத்திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நவின்றேத்துவார்களை கண்டக்கால் எம்பிரான்றன் சின்னங்களிவர் இவரென்றாசைகள் தீர்வனே. தங்கமயமான திருக்கோட்டியூரில் வயல்கள் வளமாக காண்கின்றன. சோலையில் உள்ள குயிலினங்கள் கோவிந்தனின் அருங்குணங்களை பாடுகின்றன. இங்கு அடியார்களின் நம்பிக்கைக்குரிய நரசிம்ம பெருமானை வணங்கி வழிபடுபவர்களை கண்டால் இவர்கள் எல்லாரும் எம்பிரானின் அடையாளம் ஆவர் என்று கருதி கொண்டு இந்த பாகவதர்களின் தொடர்பு கிடைக்க ஆசைப்பட்ட என் விருப்பம் நிறைவுற்றது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.